மஞ்சள் நீர் நடத்துவது என்பது மிக அபத்தம்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 13 லட்சத்துல தொடங்கி சில ஆயிரங்கள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ இங்கே பொருளாதாரன்றது ஒரு அளவுக்குள்ளே கிடையாது. நம்ம உறவுகளை வலிமைப்படுத்துறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் ஒன்றா இதை வச்சுக்கிறோம். இதை நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் மனசாட்சி தொட்டு உண்மையாக சொல்லுங்கள், இது தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சியா இல்லையா? 11 நாளோ எத்தனை நாளோ தனிமைப்படுத்தப்பட்டு கடைசியாக நீங்கள் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துறதுக்கு முந்தின நாள் தீட்டு கழிக்கிறீங்களா இல்லையா? பண்றாங்க சார். இதுவும் ஒரு ஹைஜீன் தான். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லி கொடுக்கறதுலன்னு சொன்னாங்கல்ல. சானிடைசர், சோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காக்கார பேட்டன்ட் வாங்கியிருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேரே மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க. அதில் வேப்பிலையும் போடுவாங்க. அதுவும் ஆன்டிசெப்டிக். இதை விட பெஸ்ட்டான ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வேற எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? மரபுன்றதை மறந்துட்டு பேசுகிறாங்க. அதாவது சயின்டிஃபிக்காகவே இவங்க சொல்கிற மாதிரி தீட்டு கழிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அது சும்மா நமக்காக நம்ம ஒரு திருப்திக்காக அதை பண்ணிக்கிறது. எதுக்காக 3 நாள் 1 வாரம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நம்ம உடல்லிருந்து வெளிப்படுற அந்த ஒரு விதமான கிருமிகள் நம்ம உப்பு ஜாடியிலையோ இல்லை மற்ற பாட்டிலில் கை வைக்கும்போது சயின்டிஃபிக்காக அது கெட்டு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு 10 நாள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உடல் ரீதியாக கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி தீட்டு கழிச்சிட்டு தான் வரணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. உடம்புல இருக்க அசுத்தங்கள் வெளியேறும் நேரத்தினால அந்த பொண்ணு அந்த கையோட உப்பு ஜாடியை வச்சுட்டானா எல்லாரும் பயன்படுத்துறது கெட்டு போயிருக்கனால சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எனக்கு புரியுது, ஓகேவா? ஆனா அது எப்ப அப்படின்னா சானிட்டரி நாப்கின் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. சார், இன்னைக்கு வர எல்லா விஷயமும் எல்லா விதமான நோய்களும் சரி, குழந்தைங்களுக்கு வர எந்த விதமான நம்ம பாரம்பரியம் நம்மளுடைய பன்னாட்டு அதனுடைய மரபுகளை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்த 10 நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு டைம் கொடுக்காம இந்த மாதிரி இவங்க சொல்ற எல்லா விஷயத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளே வருது. நீங்க நல்லா பேசிட்டீங்க. கடைசியில முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் எதிரே வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டீங்க பாருங்க. இல்ல மரபுகளை இன்னைக்கு மேலை நாட்டுல படிச்சுட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு மூளை செலவை கொண்டு இங்க திணிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மரபுகள்லாம் மறந்து கொண்டு போறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வருது. ஓகே, இங்கிலீஷ் படிச்சாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை தான் நீங்க சொல்ல வர்றது.